தியாகியாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய அனஸ் ஷரீஃப் அவர்கள் தன்னுடைய உயில் அந்த வீடியோன்னு வெளியிட்டிருக்கிறாரா இல்லையா? மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பேசுறாரு, மரணிச்சதுக்கு பிறகு தான் வீடியோ வெளியிடணும்னு சொல்லியிருந்தாரு. மரணிச்சதுக்கு பிறகு வீடியோ வெளியிடுறாங்க. உண்மையிலே அவருக்கு இப்ப பார்க்க கிடைக்காதுல்ல. ஒவ்வொரு தந்தையருக்கும் தன்னுடைய பிள்ளை எப்படி வளரணுங்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அவர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய கண்மணிகளான என்னுடைய குழந்தைகள் வளருவதை இப்படித்தான் வளர வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை என்னால் அடைய முடியாமல் போவதை இட்டு நான் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்கிறேன். இப்படி எனக்கு அடைய முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னுடைய அன்பு மகன் சலாஹ், அவனை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். மகள் ஷாம், மகன் சலா, 2 பேரையும் நான் பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர்கள் வலிமையாக வளர்கிற வரை, என் சுமைகளை தாங்கிக் கொண்டு என்னுடைய பணியை முடிக்கிற வரை அவர்களுக்கு ஆதரவாக தோழராக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கும் அவர்கள் தோழராக தோழியராக இருப்பார்கள் மக்களே என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. என்னுடைய வாழ்நாள் தோழி மனைவியை பத்தி பேசுறாரு. ஒரு சுதந்திரத்துக்காக போராடுகிறவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி அனஸ் ஷரீஃப் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கணவர்களுக்கும் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும். எப்படி சொல்றாருன்னா, அனஸ் ஷரீஃப் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி பேசுகிறார். காசாவின் போராட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அல் ஜசீராவினுடைய 239வது பத்திரிகையாளராக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோடு மொத்தம் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் பேசிய கடைசி வீடியோ, நான் தான் மரணிப்பேன் என்று நினைத்து கொண்டுதான் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2025 இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் தன்னுடைய மனைவியை பற்றி அனஸ் ஷரீஃப் அவங்க பேசுகிற நேரத்தில் சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாள் தோழி, என்னுடைய அன்பு மனைவி உம்மு சலா பயான். அவங்களோட பேர் பயான். முதல் மகள் சலாங்கிறதுனால உம்மு சலா பயான் என்று சொல்லி பேரை சொல்லிட்டு சொல்றாரு. இந்த யுத்தம் பல நாட்கள், பல மாதங்கள் எங்கள் இருவரையும் பிரித்து வைத்திருக்கிறது. நாங்கள் 2 பேருமே சேரவும் இல்லை, பக்கத்தில் பார்க்கவும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. பல நாட்கள், பல மாதங்கள் என்னுடைய மனைவியை விட்டு, என்னுடைய பிள்ளைகளை விட்டு என்னை இந்த யுத்தம் பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு செய்த உடன்படிக்கைக்கு உண்மையானவளாக இருந்தால், உடன்படிக்கையை மீறவில்லை. எந்த அளவுக்கு என்னுடைய மனைவி உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தால் என்பதற்கு அவரு ஒரு அழகான வாசகம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, வளைக்க முடியாத ஆலிவ் மரத்தினுடைய மரக்கட்டையை போல அவள் எனக்கு தந்த ஒப்பந்தத்தில் உறுதியாகவும் பொறுமையாகவும் திருப்தியாகவும் இருந்தால். நீங்கள் அல்லாஹ்க்காகத்தான் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மக்களுக்காக பாடுபடுறீங்க, பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக பாடுபடுறீங்க. நான் என் பிள்ளைகளை இந்த யுத்தத்துக்குள்ளே பார்த்துக்கிறேன். சாப்பிட வழி இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை. எல்லா பாலஸ்தீன மக்களை போன்றும் அனஸ் ஷரீஃபினுடைய குடும்பம், அனஸ் ஷரீஃபினுடைய மனைவி, அனஸ் ஷரீஃபினுடைய 2 பிள்ளைகள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்படுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன். நீங்கள் இந்த மக்களுக்காக போராடுங்கள் என்று சொல்லி என்னுடைய மனைவி எனக்காக எப்பொழுதும் நான் என்னோடு செய்த ஒப்பந்தத்தில் உண்மையாகவும் உறுதியாகவும் வளைக்க முடியாத ஆலிவ் மரத்தை போன்றும் ரொம்ப திடகாத்திரமாகவும் பொறுமையாகவும் இருந்தாள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நான் இல்லாத நேரத்தில் அவள் எப்படி இருப்பாள் தெரியுமா? நம்பிக்கையை வலிமையோடு சுமக்கிற ஒரு பெண்ணாக அவள் இருந்தால், இனியும் இருப்பாள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு, இறைவா என்னை ஒரு தியாகிகள் ஒருவனாக ஆக்கிவிடு. என்னை இஸ்ரேலால் நான் கொல்லப்பட்டால் நான் தியாகியாக மாறிவிட வேண்டும் இறைவா என்று பிரார்த்திக்கிறார். என்னுடைய கடந்த கால, அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு பிறகு நான் உயிரோடு இருக்கிற காலகட்டங்களில் நான் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை எல்லாம் என்னை மன்னித்து விடு இறைவா. என்னுடைய இரத்தத்தை என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சுதந்திர பாதை ஒளிரச் செய்கிற அந்த பணிக்காக நான் தியாகம் செய்ததாக என்னை ஆக்கிவிடு இறைவா. என்னுடைய இரத்தத்தை வீணாக்கிறாத, இந்த மக்களுக்காகவும் என்னுடைய தேசத்துக்காகவுமே என்னுடைய இரத்தம் வெளியேற்றப்பட்டதாக ஆக்கிவிடு இறைவா என்று சொல்லிட்டு தொடர்ந்து பிரார்த்தனை பண்றாரு. நான் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டேன் இறைவா. இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் உண்மையா நான் போராடுவேன் என்று சொல்லி மனசுல நினைச்சிருந்தேன். அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றி விட்டேன் ரப்பே என்று சொல்லிட்டு, காசாவை ஒருபோதும் விட்டுவிடாதே ரப்பே என்று சொல்லிட்டு சொல்றாரு. நீதி செலுத்தக்கூடியவர்களோடு என்னையும் ஒருவனாக சேர்த்து விடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அனஸ் ஜமால் அல் ஷரீஃப் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்.